அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது யாரது யாருடா என்னையா நீ இங்க கூட்டு வந்திருக்கா? எனக்கு பயமா இருக்கு. எங்க வீட்டுல கொண்டு விடு. ஏய் பாய் விடு. எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை எனக்கு பிடிச்ச பொண்ண இந்த நேச்சுரலான பிளேஸுக்கு கூட்டு வந்து ரேப் பண்ணணும்னு. இன்னைக்குதான் என்னுடைய ஆசை நிறைவேற போகுது. இந்த பாரு இப்படி ஒரு சின்ன ஆசைக்காக செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சிருவா. அதுக்கப்புறம் உனக்கு போலீஸ் பிடிச்சி வாழ்க்கைக்குள்ள நீ செயலுக்குள்ளதான் கிடப்பா. இது உனக்கு தேவையா? என்ன விட்டுறேன். அத பிறகு பாத்துக்கலாம் விடு. ப்ளீஸ் ப்ளீஸ் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். என்ன என்ன இந்த அறிவில இருந்து கீழே கீழே தள்ளி வேணா விட்டு கொல்லு. ஆனா இந்த மாதிரி தப்பானதெல்லாம் என்கிட்ட பண்ணிடாத. எங்க அண்ணன் பாவம், அவனுக்கு கெட்ட பேர் வந்துடும். ப்ளீஸ் ப்ளீஸ். ஒன்ன பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி நான் என் முடிவை மாத்துக்கிறேன். நான் உன்னை இந்த அறிவுல இருந்து தள்ளி விடுறேன். நீ விழுந்து சாவறியா? சாவணுமா? மானமா சாவா? நான் சாவுறேன். என்ன தள்ளி விடு. ஏய் ஏன் கண்ணை மூடிட்ட? எனக்கு ஆளனா பயம். அதனால கண்ணு மூடிக்கிட்டே நீ நீ என்ன தள்ளி விட்டுரு. என்ன ரொம்ப பயந்துட்டியா? என் உயிரை நானே கொள்ளுவேனா? ஏன் இப்படி பண்ணீங்க? ஒரு நிமிஷத்துல உயிரே இல்ல தெரியுமா? நீங்க நீங்க எப்படி? நானா ஒரு கேஸ் விஷயமா ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதான் வழியில நீ நிக்கிற. நான் உன்கிட்ட பேசலாமேன்னு காரை ஸ்டாப் பண்ணேன். நீ பார்த்தா காருக்குள்ள ஏறி உட்காந்துட்ட. மீன் தானா வந்து வளையல மாட்டுது விடுவேனா? அதான் உன்னை இங்க கூட்டு வந்துட்டேன். அதுக்கு நீ இப்படியா? நீங்க நீங்க கார்ல இருக்க முதல்ல என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. நான் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா உன்னோட ஒரு ஒரு ரியாக்ஷனும் நான் பார்த்துருக்க முடியுமா? நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிருப்பேன்ல. அதுக்காக இவ்வளவு தூரம் இந்த மலை காடு இங்க இங்க எதுக்கு கூட்டு வந்தீங்க? எனக்கு பயமா இருக்குல்ல. நான் எப்பெல்லாம் ஹாப்பியா இருக்கணும் அப்ப இந்த பிளேஸ்க்கு வந்து நேச்சுரலா ரசிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு தான் போவேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை வரும். இந்த நேச்சுரலை நம்ம தனியா ரசிச்சுட்டு இருக்குமே, நமக்கு பிடிச்ச பொண்ணோட ரசிச்சா எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சுலாம் பார்த்துருக்கேன். ஆனா ஒரு நாளுமே இதுவரை எனக்கு அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்போ கடவுளா பார்த்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதான் உன்னை எப்படி விடுவேன்? நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு இந்த இடம்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இல்லாத ஊரிலே அடிகான் பூ கேட்பதில்லை. இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது. இது உந்தன் காதோடு யார் சொன்னது? போலாம். இந்த இடம் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? அழகா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. போலாமா? எப்பவுமே இந்த இடம் ரொம்ப அழகா தெரியும். ஆனா இன்னைக்கு என்னமோ அழகு கம்மியான மாதிரி இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா அருவிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த பேரழகு இருக்கிறனாலதான் இந்த அருவி அழகு கொஞ்சம் கம்மியா தெரியுது. நீங்க நீங்க ஜோக் சொல்லிட்டீங்க. நான் வீட்ல போய் சிரிக்கிறேன். போலாமா? நீ என்ன இவ நம்ம லவ் இவகிட்ட டைரக்டா சொல்றோம். ஆனா அந்த மரமண்ட புரியாத மாதிரியே பண்றா. இவளுக்கு நம்ம லவ் புரியுதா புரியலையா?
ராதா, நான் உனக்கு ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். அதை நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே ஷாக் ஆயிடுவ. கிஃப்டா? என்னது? புது வெள்ளை மழை எங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் அணைகின்றது, சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது, புது வெள்ளை மழை எங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. என்ன பண்றீங்க நீங்க? இல்லைங்க. கிஃப்ட்னு சொன்னல, gift போடாம எழுந்துக்க முடியுமா? என்ன விலை அழகே, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். கொலுசு எனக்கா? கொலுசே தான். உனக்கு gift வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வர வழியில வண்டி ஒரு ஷாப்ல நிறுத்துறேன்னு தெரியுமா? நீ கூட எங்க போறீங்கன்னு கேட்டியே. அப்புறம் உனக்கு என்ன gift வாங்கலாம்னு டிக் பண்ணிட்டே இருந்தேன்னா அப்பதான் இந்த கொலுசை பார்த்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப கொலுசு பிடிக்குமா, அதான் இந்த கொலுசே வாங்கிட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா எனக்கு எதுக்கு கொலுசு? என்ன ராதா, நான் இவ்வளவு ஹாப்பியா பேசிட்டு இருக்கேன், நீ சந்தோஷமே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்க. உன் பயம் எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் உனக்காக வாங்கி கொடுத்த ஸ்பெஷல் gift இது. நீ இத பத்திரமா வச்சுக்க. ஐயோ கடவுளே, செத்தேன். அண்ணன் போன் பண்றான். ராதா, ராதா, நான் எங்க இருக்க? அம்மாச்சி, அத எங்க போயிருப்பா? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கா. எத்தனை மெசேஜ் போட்டுட்டேன், பார்க்கவே இல்ல. அவன் எங்க போயிருப்பா அம்மாச்சி? எனக்கு பயமா இருக்கு. இந்த கழுதைக்கு வர வர தும்முற ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் எங்க இருக்கேன்னு ஒரு இடத்த போன் பண்ணி சொன்னா அது என்ன குறைஞ்சா போகுது? அண்ணன் பாவம் எத்தனை தடவை வீட்டுக்கு வந்துட்டாளான்னு கேட்டுட்டு திரும்பி திரும்பி அவளை தேடியே போய்கிட்டு இருக்கான். அவன் அழுதுகிட்டே அலையறான். இந்த நாய்க்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? நம்மள காணாட்டி வீட்டுல உள்ளவங்க ரொம்ப பயப்படுவாங்க. நீ கொஞ்சமாச்சும் நினைப்பு இருந்தா ஒரு போன் பண்ணி சொல்லி இருக்கலாம்ல அம்மாச்சி. இந்த கழுதைக்கு நெஞ்சில ஒரு துளி பயம் கிடையாது. நீங்க தான் அவளுக்காக அழுதுட்டு இருக்கீங்க. அந்த கழுதை நேரத்துக்கு எங்க சோவா இருந்தா தெரியல. வரட்டும், விளக்கமாறு பிய அடிக்கிறனா இல்லையான்னு பாரு. அம்மாச்சி, அம்மாச்சி, நீ ஏன் அழுதுட்டே இருக்க? அவ ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருப்பா. ஆல்வின் போய் கூட்டு வந்துருவான். பாவம், இந்த ஆல்வின் பையன் தான் நாயா அவளை தேடி அலையிறான். அம்மாச்சி, ஆல்வின் வாப்பா. அண்ணன் வந்துட்டான். ராதா வந்துருப்பாளா? ராதா வந்துட்டாளா? என்ன அவன் வரலையா? நீ அவளை பார்க்கலையா? இன்னும் அவ வரலையா? அட கடவுளே, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் 2-3 தடவை போய் கேட்டுட்டேன், அவ வரலையா? அப்படி எங்க நான் போயிருப்பான்? போனோட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. இப்படியே நம்மளெல்லாம் கஷ்டப்படுத்துறதே அவளுக்கு வேலையா போச்சு. ஆல்வின், அவ வந்தன கையை காலை முறைச்சு விடு. கடையில கடந்தாத அவளுக்கு கஞ்ச ஊத்துவோம். அம்மாச்சி, ராதா எங்க இருக்கான்னு தெரிஞ்சா கூட போதும். அவ ஃப்ரெண்டுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னா போன் கட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு கால் பண்ணேன், மெசேஜ் போனேன், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்ல. இப்போ போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் மச்சி கொஞ்சம் பயமா இருக்கு. ஏல ஆல்வின், நீ ஏல அழுற? ராதா எங்கேயும் போயிருக்க மாட்டா, அவ ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருப்பாளா இருக்கும். போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும், அதை அவளுக்கு கவனிச்சிருக்க மாட்டா, அவ்வளவுதான். இப்ப சதீஷ், காலம் எப்படி கெட்டு கிடக்குது உனக்கு தெரியாதா? பொம்பளை பிள்ளைங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாதான் உறுதி. அதுலயும் இவ போன் சுவிட்ச் ஆஃப். அந்த கழுதை எங்க இருக்குன்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது அவ அண்ணனுக்கு பயமா தானப்பா இருக்கும். புரியுதா மச்சி? அவ என்ன சின்ன பிள்ளையா? வந்துருவா. என்ன அவ ஃப்ரெண்டு அனிதா வீட்டுல போய் கேட்டியா? இந்த பொண்ணு வீட்டுக்கு நான் 3 தடவை போயிருப்பேம்மா. இப்ப இல்ல, அப்புறம் வந்திருப்பாளான்னு. ஆனா அவ அங்கேயும் போகலம்மா. தெரியல ஆல்வின், இன்னொரு ரவுண்ட் போய் தேடி பாப்போமா? அவ ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் திரும்பி வந்திருக்காளான்னு கேட்டு பாப்போம். அப்ப ஆல்வின், நீலாம் அந்த கழுதையை தேடி நீ போகாத. பாவம், ஒரு தெருவா நீ அலைஞ்சு எப்படி நிக்கிற தெரியுமா? அவ எங்க போனாலும் வீட்டுக்கு தானே வரணும், பாத்துக்கலாம். அம்மாச்சி, நேரம் ஆக பயமா இருக்கு அம்மாச்சி. அவ இங்கதான் இருக்கான்னு ஒரு அத்தை போன் பண்ணி சொன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும். அவளுக்கு அம்மா அப்பா இல்ல, அந்த இடத்துல நான் தான் இருக்கேன்னு அவளுக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தா அவ ஒரு அத்தை அண்ணன் தவிப்பான்னு போன் பண்ணி சொல்லி இருக்கலாம்ல அம்மாச்சி. ராதாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருந்தே பிரயோஜனம் இல்ல அம்மாச்சி. என்ன ஏன் இப்படிலாம் பேசுறா? அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, அவன் வந்துருவானா? அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியாம பைத்தியக்கார மாதிரி தெருவா சுத்திட்டு இருக்கேன்.
இப்ப ஆல்வின் போதும், தங்கச்சி தங்கச்சின்னு சுத்திட்டு அடைஞ்சது எல்லாம் போதும். அவ படிச்சு முடிச்சோன ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி கொடுத்துரு, இல்லாட்டி இவங்கள வச்சு நீ கூடிய சீக்கிரத்துல பைத்தியம் ஆயிடுவ. நேஹா நேஹா நீ அழாத நேஹா, நீ அழுறத பார்த்தா என் நெஞ்செல்லாம் வலிக்குது. ராதாக்கு ஒண்ணும் ஆகாது, அவ வந்துருவா. என்னல அது அலைஞ்சிட்டு வந்தல, அதனால தொண்டெல்லாம் வறண்டு போய் தாக எடுக்குதா, அதான் தண்ணி. அம்மாச்சி சதீஷ் கொஞ்சம் தண்ணி கோரி கொடுங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், தாகம் இப்ப பரவாயில்ல, தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடிச்சுக்கிறேன். என்ன நீ வந்து உட்காருண்ணா, நீ இப்படி அலையிறத பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களை தேடி அலையறதுலாம் எனக்கு கஷ்டம் இல்லடா, அவன் இப்போ எங்க இருக்கான்னு தெரியலையே. பொறுமையா ரொம்ப சொதைச்சிட்டா இன்னைக்கு. நானும் சின்ன பிள்ளைன்னு பொறுத்துட்டு போனா அதை அவ அட்வான்டேஜா எடுத்துட்டு என்ன கிறுக்கன் ஆக்கிட்டா. வரட்டும், இன்னைக்கு காலை முறிக்காம விட மாட்டேன். என்னடி பாட்டிலாம் நல்லா தடபடலான்னு ஏற்பாடு பண்ணிருக்கா? ஏதோ விசேஷமா இல்ல உனக்கு போர் அடிக்க நீ கூப்பிட்டு எங்களுக்கெல்லாம் பாட்டி தாரியா? அது நான் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டேன்னா அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் பார்ட்டி. என்னது கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டியா? ஆமாடி, வீட்டுல பார்த்த மாப்பிளையே ஓகே சொல்லிட்டேன். அபி நேத்து வர அந்த மெக்கானிக் இல்லாம என்னால வாழ முடியாது, அவன் எல்லாரும் வாழ்க்கை இல்லைன்னா சொல்லிட்டு இருந்தா, இன்னைக்கு மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டேன்னு சொல்ற? நானும் அவன் இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாது, நான் அவன்கிட்ட எத்தனை தடவையே சொல்லிட்டேன். ஆனா அவன் என்ன ரிஜெக்ட் தானே பண்ணிட்டு இருக்கான், நான் என்ன பண்ண முடியும்? அபி அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீ உன் மனசை மாத்திட்டு உடனே இந்த மாப்பிளைக்கு நீ ஓகே சொல்லிருப்பியா? இவ்வளவுதான் உன் லவ்வா? நான் போறப்போ பிடிக்கலன்னு சொல்றேன்ல, அதுக்கப்புறமும் அவனை லவ் பண்ண சொல்லி நான் என்ன பிச்சையா எடுக்கணும்? இப்பதான் அபி நல்ல முடிவு எடுத்திருக்கா, ஆனா இவளை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கா. திரும்ப போய் அவங்களுக்கு நிக்கிறது நல்லாவா இருக்கு? நீ சொல்றது சரினே வச்சுக்கோ அமிர்தா, ஆனா அபி இவ்வளவு சீக்கிரத்துல இன்னொருத்தனுக்கு ஓகே சொல்றது என்னமோ சரிப்பட்டு வரல. இருந்தாலும் அபி அவ காதலுக்காக ட்ரை பண்ணி பாக்கலாம். அபி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த மாப்பிளைய உனக்கு பிடிச்சிருக்கனால ஓகே சொன்னியா, இல்லாட்டி அந்த மெக்கானிக்கே நம்ம வேண்டான்னு சொன்னான்னு கோவத்துல இந்த மாப்பிளைக்கு நீ ஓகே சொன்னியா? நல்லா யோசிச்சு தெளிவாதான் ஓகே சொன்னேன். அவன் தான் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கான்ல, எத்தனை நாள் தான் அவன் என்ன ஓகே சொல்லுவான்னு நான் வெயிட் பண்றது. அதான் விஜய் இல்லாட்டி அஜித் இல்லாட்டி அரவிந்த் சாமின்ற மாதிரி ஆல்வின் இல்லாட்டி என்ன இந்த கோகுல் கிடைச்சிருக்கானே நான் ஓகே சொல்லிட்டேன். நீ சரியான ஆள் தாண்டி. ஒரு காதலுக்காக அவன் பின்னாடியே சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாம நீயாவே ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுத்து இந்த மாப்பிளைக்கு ஓகே சொல்லிருக்க பத்தியா? நீ பாச்சு பாப்பா, நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா அமிர்தா, அவ எடுத்திருக்க முடிவுதான் உனக்கு சாதகமா இருக்கே, அப்புறம் உனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அரே ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இதுல எனக்கு என்ன சாதகம்? நீ தெரிஞ்சே தெரியாத மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்ப, அதுக்கெல்லாம் என்கிட்ட எந்த பதிலுமே இல்ல. பதில் இல்லாட்டி நீ மூடிக்கிட்டு இரு, எதுவும் பேச வேண்டாம். அமிர்தா, இப்ப நீ எதுக்கு அருந்த திட்டுற? அவன் என்ன சொல்லிட்டான்? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா பேச மாட்டீங்களே, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அபி, எப்பவும் மாதிரிதான் நார்மலா இருக்கும். நான் எப்பவும் போலதான் இருக்கா அபி. தோர்காலே அமிர்தா, அவகிட்டதான் நிறைய சேஞ்சஸ். வர வர என்ன ரொம்ப அவாய்ட் பண்றா. இந்த பாரு அருண், தேவையில்லாதெல்லாம் பேசாத. வந்தமா சந்தோஷமா பாட்டியை கொண்டாடணுமா, வீட்டுக்கு போகணுமான்னு இருக்கணும். இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டுலாம் நீ சொன்னோன்னே எல்லாரும் நம்புவான்னு ஏதாவது சொல்லிட்டு கிடக்காத. ஏண்டி அவனை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க? அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே. தாண்டி, ஆனா அவன் பேசுற பேச்சு எதையோ பொடி வச்சே பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா ஆமா, என்னெல்லாம் உனக்கு பிடிக்குமா? சிரிச்சுட்டு பேசுற அந்த முகத்தை தான் உனக்கு பிடிக்கும். தருண், உன் பேச்சுல நீ யாரையோ பொடி வச்சு பேசுற மாதிரி தான் இருக்கு, ஆனா யார வச்சுன்னு தான் தெரிய மாட்டேது. தெரியும், உனக்கும் கூடிய சீக்கிரத்தில் தெரிய வரும், அப்போ நீயே ஷாக் ஆக பண்ண பாறேன். அவன் இப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கான். சரி, அப்புறம் எப்போ என்கேஜ்மெண்ட், அப்புறம் கல்யாணம் எப்போ ஓகே சொல்லுவேன் தானே வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன உடனே வீட்டுல வேலை எல்லாம் வேக வேகமா நடக்குது. இந்த மாசம் எண்டுல என்கேஜ்மெண்ட், அப்புறம் அடுத்த மாசம் ஸ்டார்டிங்ல மேரேஜ். சூப்பர் சூப்பர், நம்ம கேங்லயே முதல்ல உனக்கு தான் கல்யாணம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஜாலியா என்ஜாய் பண்ணிடுவோம். அபி, உன் எக்ஸ்லவருக்கு இன்விடேஷன் வைப்பியா வைக்க மாட்டியா? எனக்கு வைக்கிறதுக்கு ஆசைதான், இருந்தாலும் அவன் நிக்கும் போது வேற ஒருத்தவன் எனக்கு தாலி கட்டினா எனக்கு ஒரு மாதிரி பப்பி ஷேமா இருக்கும்ல, அதான் இன்விடேஷன் வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அபி வையடி, உனக்கு பிடிச்ச முன்னாடி உனக்கு கல்யாணம், அந்த சீனெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும்டி. அபி அந்த லூசு சொல்றானே எதையாச்சும் பண்ணி தொலைஞ்சிடாத. அவன் தான் உன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா, நீயும் டீசெண்டா விளையிட்டா. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு 2 பேத்துக்குள்ள மனசு சங்கடம், வேண்டாண்டி அவனுக்கு பத்திரிக்கை வைக்காத. ஆமா ஆமா, அமிர்தா சொன்ன மாதிரி அவர் மனசு கஷ்டப்பட்டுரும், அதனால பத்திரிக்கை எதுவும் வச்சிடாத. ஏன் தருண் இப்படி கிறுக்க மாதிரி பேசுற திடீர்னு? எனக்கு பிடிக்கவே இல்ல. ஆமா ஆமா, என்ன பிடிக்குமா? எனக்கு பிடிக்கவே இல்ல. முன்னாடிலாம் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? இப்போ ஏன்டா வந்தோன்னு இருக்கு. சரி அபி, நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் டி, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம்.
அமிர்தா சொல்லுண்ணா. அமிர்தா குட்டி எதுவும் வேலையா இருக்கியா இல்ல ஃப்ரீயா இருக்கியா? என்னண்ணா பேச்சுல குட்டி எல்லாம் வருது? என்னால உனக்கு எதுவும் காரியாகணுமோ? சொல்லு சொல்லு, ஃப்ரீயா தான் இருக்கேன். உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், உடனே வரியா? அதானே கேட்டேன். சரி சொல்லு, எங்க வரணும்? உனக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு உடனே வா. சரிண்ணா. சரிடி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீங்களாம் பார்ட்டி முடிச்சிட்டு ஜாலியா வீட்டுக்கு போங்க. பாய் 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 அருண். பாய். என்னடா அவ உன்கிட்ட சரியா மூஞ்சு கொடுத்து கூட பேச மாட்றா? எங்களுக்கு தெரியாம அவளுக்கு ப்ரொபோஸ் எதுவும் பண்ணியா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நீ உன் லவ்வையும் அவகிட்ட சொல்லல, அப்புறம் அவ உன்கிட்ட சரியா பேசவும் மாட்றா. எங்களுக்கு தெரியாம அவகிட்ட ஏதாவது ஊம சிலுமிசம் பண்ணியா? ஏ மது, என்ன பார்த்தானே அப்படியே தெரியுது உனக்கு. வந்தேன்னு வச்சுக்கோ, அந்த ஸ்ப்ரிங் ஹேரை வெட்டி விட்டுருன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன்டா உன்கிட்ட சரியா பேச மாட்றா? அமிர்தா பழைய மாதிரிலாம் கிடையாது. எனக்கு என்னமோ அமிர்தா வேற யாரையும் பாக்குறான்னு நினைக்கிறேன். நம்ம அமிர்தாவா பாக்குறா? பாக்குறாதான் நினைக்கிறேன். அத பத்தி தான் நான் அவகிட்ட கேட்க போனேன். கேட்க போனா அவ என்கிட்ட சரியா பேச மாட்றா. ஏய் அருண், உனக்கு அவளை பிடிக்கும்லடா? அப்புறம் அப்புறம் ஏன்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் உன் லவ் அவட்ட சொல்லு. சொல்லலாம் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டா. அதனாலதான் கொஞ்சம் யோசனையாவே இருக்கு. இந்த பாரு அருண், அவ ஒண்ணுமே சொல்ல மாட்டா. நீ மனசுக்குள்ளேயே வச்சு புளிங்கிட்டு கிடக்காத. ஃபர்ஸ்ட் போய் உன் லவ்வ சொல்லு. அவ ஓகே தான் சொல்லுவா. சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டா? பா சொல்லு. சொல்றதுக்கு முன்னாடி இப்படி நெகட்டிவா திங்க் பண்ணா அது எப்படி விளங்கும்? முதல்ல உன் கவாத்துல போய் அவட்ட சொல்லு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அப்படின்னு சொல்ற? ஓகே, நல்ல டைமா பார்த்து நான் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏன் அழுதுட்டே இருக்க? அழாத ராதா. எனக்கு வீட்டு போவே ரொம்ப பயமா இருக்கு. எங்க வீட்டுல என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. நான் வீட்டுக்கு போனேன், எங்க அண்ணன் என்ன அடிச்சே கொன்னுருவான். என்னது? அடிச்சு கொண்டுருவானா? அடிச்சு கொள்ற அளவுக்கு நீ என்னத்த பண்ணிட்ட? எங்க அண்ணன் போன் பண்ண முதல்ல நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணது தப்பு தானே. நான் உங்க கூட தான் இருக்கேன்னு உண்மையே சொல்லியிருக்கணும். ஆனா ஆனா அம்மா, நீ அழுது பார்த்தா உங்க அண்ணனுக்கு தெரியாம நம்ம திருட்டுத்தனமா மேரேஜ் பண்ண மாதிரிலாம் இருக்கு. நம்ம ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பேசணும், அவ்வளவுதானே. அதுக்கு இவ்வளவு பெரிய கலவரமா? உனக்கு உனக்கு நக்கலா இருக்கும். எங்க அண்ணன் இப்படிலாம் நான் பண்ணுனா என் மேல கோவப்படுவான். அன்னைக்கோட ஒரு நாள் உன்னை அடிச்சா உனக்கு ஞாபகம் இல்லையா? திரும்பவும் நீ இப்படி என்ன ஏமாத்தி கூட்டிட்டு வந்து எங்க அண்ணனை கோவப்படுற மாதிரி பண்ணுறா. எங்க அண்ணன் பாவம் என்ன தேடி எங்கெல்லாம் அலைஞ்சானோ. நான் பயத்துல போன சுவிட்ச் ஆஃபே பண்ணிருக்க கூடாது, உண்மையே சொல்லியிருக்கணும். எனக்கு வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு. அம்மா ராதா, அழாதம்மா. நீ தைரியமான பொண்ணு நினைச்சே. ஆனா உங்க அண்ணனுக்கு என்ன பயம் பயப்படுற? உங்க அண்ணன் அவ்வளவு பெரிய ஹிட்லரா? நான் வீட்டுக்கு போனோம், நீ தானே என்ன கூட்டிட்டு போன. அப்ப நீ என்ன கொண்டு வீட்டுல விடு. எதுக்கு? நீ இப்படியே அழுதுகிட்டே வருவ. உங்க அண்ணன் நானும் உங்ககிட்ட தப்பு தண்டா நடந்த மாதிரி அவன் என்ன கும்மா குத்துவான். நீ அப்படியே நடிச்சிட்டு போயிடுவா. அதெல்லாம் என்கிட்ட நடக்காதுப்பா. சோ, அப்போ உனக்கு எங்க அண்ணன் மேல இவ்வளவு பயம் இருக்குல்ல? அப்புறம் எதுக்கு என்ன இப்படி தனியா கூட்டிட்டு வந்து இப்படி எங்க அண்ணன் என்ன மாட்டி விடுறா? அது ஒரு லவ் ஃபீல்ல கூட்டிட்டு போயிட்டேன். நீ அல்லாத, உன்னை பார்த்த சந்தோஷத்துல நான் தெரியாம கூட்டிட்டு போயிட்டேன். நான் பத்திரமா வீட்டுல கொண்டு விடுறதுக்கு நான் உனக்கு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அவங்க இப்ப வருவாங்க. வெயிட் அண்ட் see. டேய் அண்ணா, எங்க இருக்க? அமிர்தா, நான் இங்கதான் நிக்கிறேன், வா. ஐயோ, யாரோ வராங்க. ஏய் ராதா, அது என் தங்கச்சி தான். என்ன இவ இப்படி பயப்படுறா? இந்த பைந்தாங்கொழியை கல்யாணம் பண்ணி எப்படி நான் குடும்பம் நடத்த போறனோ தெரியல. நான் எதுனாலுமே போல்டா ஃபேஸ் பண்ணுவேன். ஆனா என் பொண்டாட்டி இவ்வளவு பயந்தாங்கொழியா? ராதா, அந்த செடிக்குள்ள பாம்பு எதுவும் கிடக்க போகுது, பார்த்து. என்னடா விஜய், நான் இங்க நிக்கிறேன். வண்டில பெட்ரோல் எதுவும் இல்லையா? அதெல்லாம் இருக்கு. அப்படின்னா வண்டில பிரேக் ஆட்டா? அப்பதுனா சொல்லு, உடனே மெக்கானிக்கே நான் வர சொல்றேன். என்னது? மெக்கானிக்க வர சொல்ல பிரியா? உனக்கு எந்த மெக்கானிக் தெரியும்? அது வந்து இன்ஸ்டாகிராம்ல மெக்கானிக் ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்றான், அதனால தான் சொன்னேன். பாரமுத்தா, மெக்கானிக் ஃபாலோ பண்ற, தக்காளி ஃபாலோ பண்றலாம் நீ ஃபாலோ பண்ணக்கூடாது. அவனை கட் பண்ணி விடு. அம்மா, ஏதோ ஹெல்ப் கேட்டா அப்புறம் வந்தா ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற. இதுக்கு என்ன வரச்சனா? உன்னை 2 பேர் தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க. அதான் ஹெல்ப்புக்கு என்ன கூப்பிடுறேன்னு நினைச்சி நான் அலறிக்கிட்டு ஓடி வந்தா நீ இப்படி நின்னுக்கிட்டு இருக்க. சாரு, என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க ஓடி வந்தீங்க? இதெல்லாம் நான் நம்பணும். இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து.
சரி விடு, நான் எவ்வளவு பிஸியா இருந்தேன் தெரியுமா? கூப்பிட்ட உடனே என்னமோ ஏதானி விட்டுட்டு வந்திருக்கேன். அம்மா எதுக்கு என்ன கூப்பிட்ட? நீ பிஸியா இருந்தியாங்கோ, அந்த 3 மொக்க பீசுங்க கூட சேர்ந்து நீயும் மொக்க போட்டு இருந்திருப்ப, அப்படித்தானே? சரி சரி விடுடா, அது அரசியல்ல சகஜம். என்னால உனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கூப்பிட்ட. டெல் மீ, என்ன ஹெல்ப்? ராதா, என்னது ராதாவா? ஏய் அண்ணா, இது அந்த ஸ்கூல் பொண்ணு தானே? ஸ்கூல் பொண்ணு கிடையாது, காலேஜ் படிக்கா. ஆமா, இப்போ அதுதான் முக்கியம். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இந்த ஒதுக்குப்புறத்துல என்ன பண்றீங்க? அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை. நினைச்சேன். ஏய் அண்ணா, ஒதுக்குப்புறமா அந்த பொண்ணை கூட்டு வந்து ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ணிட்டியா? லூசு, ஒரு அண்ணன் கிட்ட பேசுற மாதிரியா பேசிட்டு இருக்க? மாட்டேனே, தங்கச்சிக்கிட்ட போஸ்ட் கொடுக்குற மாதிரியா கொடுத்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஏ ராதா, இது என் தங்கச்சி தான், பயப்படாத, வா. ஆமா ஆமா, நான் இதோ நிக்கிறேனே விஜய், இவனோட தங்கச்சி தான். இவன் கூட சுத்தமுச்சலாம் உனக்கு பயம் இல்ல, ஆனா என்ன பார்த்து உனக்கு பயமோ? உங்க பேர் விஜயா? ஆமா. அண்ணா, உன் பேர் என்னன்னு உனக்கு தெரியாதா? இவ எப்பவுமே என்ன செல்லமா வாடா போடான்னு சொல்றதுனால என் பேரை அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாது, அதான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. சரி சரி விடு, ஒரு சின்ன ப்ராப்ளம், அது உன்னாலதான் சால்வ் பண்ண முடியும். சொல்லு, முடிஞ்சா செய்யறேன். செய்றேன்னு சொல்லாத, கம்பல்சரியா நீ இந்த ஹெல்ப்பை செஞ்சுதான் ஆகணும். சொல்லி தொலை. ஸ்டேஷன் போயிட்டு வர வழியில இவளை பார்த்தேன்னா, சரி இவ கூட கார்ல ஒரு டிரைவ் போனா நல்லா இருக்கும்னு டிரைவ் போகணுமா, அப்போ பார்த்து கரெக்டா அவங்க அண்ணன் கால் பண்ணிட்டான். இவ பயத்துல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. இப்போ இவ வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுறா. நீ இவ வீட்டுல போய் இவளை விட்டுட்டு வா. அம்மா ராதா, எங்க அண்ணன் கூட கார்ல போகும்போது உனக்கு பயம் இல்ல, இப்போ வீட்டுக்கு போக உனக்கு பயமா இருக்கோ? அது வந்து நான் கார்ல போகல, உங்க அண்ணன் தான் என்ன கடத்திட்டு போயிட்டாரு. நீ தான் கடத்தினியா? அது வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக அப்படி. சரி விடு, அவளுக்கு நேரம் ஆகுது இல்ல, அவளை கொண்டு வீட்டுல விட்டு வரியா? நீ அவளோட ஃப்ரெண்ட்னு சொல்லி வீட்டுல விட்டுட்டு வர வேண்டியதானே? ஆல்ரெடி என்னையும் எப்படியும் வச்சுதான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இவங்க அண்ணனுக்கும் எனக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. திரும்பியும் இவ கூட என்ன பார்த்தனா அப்புறம் திரும்பியும் ப்ராப்ளம் ஆயிடும். அதான் நீ அவளை கூட்டிட்டு போனா அவங்க வீட்டுல யாருன்னு கேட்டா கூட நீ காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால நான் அந்த ஹெல்ப் பண்ணுறேன். சரி வா, முன்னாடி போலாம். நான் கிளம்புறேன். ராதா, உங்க வீட்டுல உன்னை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீயா ஏதாவது உளறிடாத, சரியா? எல்லாத்தையும் என் தங்கச்சி பாத்துப்பா. சரி. அமிர்தா, அப்புறம் இவங்க அன்னைக்காரன் ரொம்ப கோபக்காரன். உன் வாழ்க்கை என்னத்தை எதுவும் காட்டிடாத, பேசும்போதும் பார்த்து பேசு. ஒரு பெரிய ரிஸ்கான இடத்துல தான் என்ன கோத்து விடுறா. இல்ல, அவன் கொஞ்சம் டெரரா இருந்த மாதிரி இருப்பான். என்னது? இல்ல பாக்க அப்படின்னு சொல்ல வந்தேன். சாஃப்டும் டெரரும் சேர்ந்த மாதிரி இருப்பான், பார்த்து டீல் பண்ணுன்னு சொன்னேன். உன் தங்கச்சால முடியாததா எதுவும் நான் பாத்துக்கிறேன், பயப்படாத. இந்த ஒரு கொம்பனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் பயப்படாத. சாரிடா செல்லம், என்னோட ப்ராப்ளத்துல ஒண்ணு நான் கோத்து விட்ட மாதிரி இருக்குடா அமிர்தா.